வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 1. இன்னும் என்ன தூக்கம், எழுந்திரி. இடியோசை போல சித்தி அலமேல் கத்த வீணா திடுக்கிட்டு எழுந்து பார்த்தபோது பளிச்சென்று பொழுது விடிந்திருப்பதை உணர்ந்தாள். எல்லாம் கனவா? சித்தி எங்கே வந்தாள்? ஆனால் பொழுது விடிந்தது உண்மை என்று அறையின் சுவர் ஓரமாக போடப்பட்டிருந்த அலங்கார மேசைக்கு பின் ஊங்கி உயரமாக நின்ற கண்ணாடியில் பிரதிபலித்த அவள் உருவம் சொன்னது. மெல்ல தனது நீண்ட முடியை வாரியபடி தன் உருவத்தை காலோடு தலைவரை ஆய்வு கண்ணோடு பார்த்தாள். அத்தனை பெரிய பங்களாவில் வசிக்கும் வாய்ப்பும், அவள் ஒரு பெரிய மனிதரின் மனைவி என்ற நிலையும் மகிழ்ச்சிக்கு பதில் அவளை தாங்கனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டிருப்பதை முகம் பளிச்சிட்டு காட்டியது. கணவர் என்ற அந்த புதிய உறவினர், அந்த பங்களா, அதில் உள்ள சுகம் எல்லாமே அவளது மனம் ஏற்காத சங்கதிகளாக இருந்தன. அவள் கருணாகரனின் மனைவி என்பதை நினைவுறுத்துவது போல கழுத்தில் கிடந்த அந்த புத்தமுதிய மஞ்சள் சரடு பாம்பு போல அவளை அச்சுறுத்தியது. கண்ணிமைகளை சுட்ட கண்ணீரை அடக்கி கொண்டு அவள் கூந்தலை முடித்து கொண்டு குளியல் அறையை நோக்கி சென்றாள். விரைவாக குளித்து முடித்து உடை மாற்றிக்கொள்ள தொடங்கினாள். அலமாரியில் அவர் வாங்கி கொடுத்த சேலைகள் அடுக்கடுக்காக இருந்தன. ஜாக்கெட்டுகளும் ஒப்பனை பொருள்களும் ஏராளமாக இருந்தன. அவை எதையும் அவள் தொடவில்லை. தான் வேலை செய்த போது சிரமப்பட்டு வாங்கி சேர்த்து கொண்ட சேலை துணிமணிகளை அவள் எடுத்து வந்திருந்தாள். அவற்றிலிருந்து ஒரு நீல நிற வாயில் சேலையும் அதற்கேற்ற ஜாக்கெட்டும் எடுத்து அணிந்து கொண்டாள். கல்யாணத்தின் போது அவளுக்கு அவர் போட்ட வைர நகைகள், தங்க நகைகள் எல்லாவற்றையும் கயிற்றி இரும்பு பீரோவின் லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு தனது பழைய முட்டுத்தோட்டை காதில் அணிந்திருந்தாள். இடக்கை மணிக்கட்டில் அவளது சொந்தமான கை கடிகாரம், வலக்கையில் தேய்ந்து போன 2 தங்க வளையல்கள், கழுத்தில் அவள் எப்போதும் பயன்படுத்தும் மெல்லிய தங்கச் சங்கிலி. லேசாக கதவு தட்டப்பட்டது. குங்குமப்பட்டை சரி செய்தபடி கண்ணாடியில் இருந்து வேகமாக திரும்பி கதவை திறந்தாள். பழனி வெளியே நின்று கொண்டிருந்தான். இங்கே வேலைக்கு வந்தப்போ நான் 20 வயது வாலிபன். 30 வருடமா ஓண்டி கட்டியாய் இங்கே உழைச்சிட்ருக்கேன். இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு போய்க்கிடம் கிடையாது என்று முதல் நாளே அவன் தன் வயதையும் அறிமுகப்படுத்தியிருந்தான். தலையெல்லாம் எழுத்து, முகம் சுருங்கி, கையுரல்களில் காய்ப்பு ஏறி அவன் சொன்ன வயதிற்கும் மீறிய முதுமையில் தெரிந்தான். ஆனால் நடையிலும் வேலையிலும் கடமை செய்வதை மறக்காது நினைவில் நிறுத்தி கொள்வதிலும் 20 வயது இளைஞனாகவே இருந்தான். அம்மாவுக்கு 12 மணிக்கு கார் தயாராக இருக்கும். விமான நிலையத்துக்கு போகணும் இல்லையா? பம்பாயிலிருந்து விமானத்திலே தம்பி நரேந்திரன் வரும். நீங்கள் போய் வரவேற்று அழைச்சிக்கிட்டு வருவது தான் நியாயம். தலையை சொரிந்தான் பழனி. நான் அவர் மகனை முன்பின் பார்த்ததில்லையே. அந்த கூட்டத்திலே எப்படி கண்டுபிடிக்க? அவள் குழப்பத்துடன் முடிக்கும் முன் பழனி லேசாக சிரித்தான். அம்மாவை தனியே அப்படியே தவிக்க விட்டு விடுவேனா? கூட நானும் துணையாக வரப்போறேன் என்ற பழனி ஓடிப்போய் சமையல் அறைக்குள் தலையை நீட்டினான். அம்மா வெளியில் போக போகிறாங்க. சூடா ஏதாச்சும் தாகத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க என்று குரல் கொடுத்தான். எனக்கு தெரியும் என்று பழனியை வெட்டி விடுவது போல பார்த்தார் சங்கரன். பிறகு வெள்ளி டம்ளரில் நுரை பொங்க ஆற்றி எடுத்து வந்த பாலை சன்மேக்காவில் பளபளத்த சாப்பாட்டு மேஜை மீது கொண்டு வந்து வைத்தார். அம்மா, தாகத்துக்கு கொஞ்சம் இதை சாப்பிடுங்கோ, பணியுடன் கூறிவிட்டு அறைக்குள் மறைந்து விட்டார் சங்கரன். சாப்பிடுங்க அம்மா, விமானம் வர வெகு நேரம் ஆகும் வற்புறுத்தினான் பழனி. பெற்ற தகப்பனை போல அவளிடம் அவன் காட்டிய அன்பு அவள் மனதை நிறைய செய்தது. டம்ளரை எடுத்து வேகமாக பாலை பருகினாள். வாயை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு மாடி ஏறி சென்ற பழனியை பின்தொடர்ந்தாள். ஐயா கிட்ட சொல்லிட்டு வாங்க, கிசுகிசுத்தான் அவன். அந்த வீட்டில் வேலை செய்த அத்தனை ஆட்களில் பழனிக்கு மட்டுமே அவள் மேல் ஏனோ அனுதாபம். கையும் காலும் விழுந்து அத்துடன் லேசாக மாரடைப்பும் வந்து கருணாகரனை படுக்கை மீது கிடத்தியதும் பழனி அவளிடம் ஓடி வந்தான். அம்மா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு கொடுக்குற அறையில் தங்கிக்கோங்க. டாக்டர்களும் உறவுக்காரர்களும் திமுவென்று வந்து உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு தரமாட்டாங்க என்று கூறிவிட்டு அவள் பதில் அளிக்கும் முன் அவளது பெட்டிகளை தூக்கி வந்து மாடி வராந்தாவை ஒட்டி இருந்த அந்த கடைசி அறையில் கொண்டு வந்து வைத்தான்.
இந்த அறையை இன்னும் யாரும் உபயோகிக்கலை. இந்த வீட்டை ஐயா வாங்கும் பெரிய அம்மா போயிட்டாங்க. சில மாதம் முன்தான் ஐயா அறைக்கு புது சாயம் அடித்து புதுசாக கட்டில் மெத்த பீரோ எல்லாம் வாங்கி போட்டார். விருந்தாளிகள் வந்தால் வீட்டிலேயே தங்க வைக்க ஒரு தனி அறை வேணும்னு தான் இதை ஒழுங்கு செய்து வைத்தார். ஐயாவுடைய குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து எப்பவுமே இந்த வீட்டில் அதிக நாள் இருந்ததில்லை. அப்படி இருந்தாலும் அப்பாவின் படுக்கை அறைக்கு பக்கத்திலே இருக்கிற அறைகளில் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்குவாங்க. வியாபார விஷயமா ஏதாவது பேச வேண்டியிருக்கும் என்று தம்பி நரேந்திரன் அப்பாவுக்கு பக்கத்து அறையிலே தங்கிக்கும். நிர்மலா தான் ஐயாவோட செல்ல மகள். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற சின்ன பொண்ணு. ஆனால் இரட்டை வால், ரொம்ப பிடிவாதம். நீல சாயம் பூசின அந்த பெரிய அறைத்தான் தனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கும். ஐயாவுக்கு பெண் மேலே உசிறு. எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பார். மகன் நரேந்திரன் ஒரு மாதிரியான ஆசாமி. யார்கிட்டையும் அதிகம் பேச்சு வச்சுக்க மாட்டார். பெரியவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் பாவம், இப்போது அடங்கி போய் கண் மட்டும் மூடாமல் திருன்னு உச்சிட்டு வாய் பேச முடியாத ஊமையாக படுத்து கிடக்கார். உங்களை பற்றி நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அம்மா. பழனி மூச்சு விடாது பேசினான். மெல்ல விரல்களால் கதவை தட்டினாள் வீணா. நாள் முழுவதும் நோயாளியை கண்காணிக்க டாக்டரால் அமர்த்தப்பட்டிருந்த வெள்ளை சீருடையில் மிடுக்காக திறந்த நர்ஸ் கதவை லேசாக திறந்தாள். வீட்டின் எஜமானி என்ற அச்சத்திலே வீணாவை உள்ளே அனுமதித்தாள். டாக்டர் ஊசி போட்டுவிட்டு போயிருக்கார், அதனால் நல்லா தூங்குகிறார் எச்சரித்தாள். படுக்கை மீது கிடந்த கருணாகரனை கழுத்து வரை வெள்ளை போர்வையால் மூடிவிட்டிருந்தாள் நர்ஸ். ஜன்னல் திரை சீலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருந்தன. ஒரு சிறு இடுக்கு வெளியே வந்த வெளிச்சத்தில் தெரிந்த அவரது உப்பலான முகத்தையும் இறுக்கமாக மூடியிருந்த கண்களையும் வழி பயணம் முழுவதும் அசுரத்தனமான வார்த்தைகளை உதிர்த்த தடித்த உதடுகளையும் ஒரு முறை ஊன்றி கவனித்துவிட்டு உடம்பையெல்லாம் பயத்தில் சிலிர்க்க வீணா மெல்ல கதவு பக்கம் திரும்பினாள். எழுந்திருந்தால் சொல்லுங்கள், நான் நரேந்திரனை கூட்டி வர விமான நிலையத்துக்கு போகிறேன் சொல்லிவிட்டு கீழே வேகமாக இறங்கி வந்தாள். பென்ஸ் காரின் கதவை திறந்து வீணாவை பெண் இருக்கையில் அமர செய்து உபசரித்துவிட்டு பழனி வண்டி ஓட்டுநர் அருகே அமர்ந்து கொண்டான். கார் புறப்பட்டது. விமான நிலையத்தில் அன்று ஒரே கூட்டம். பம்பாயில் இருந்து வந்த விமானம் தரையை தொட்டு பெருமூச்சுடன் சீறிக்கொண்டு வந்து நின்றபோது அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. அதோ ஒரு சிறு கைப்பையோடு பச்சை சட்டை பழுப்பு பேண்டில் வராரே, அவர்தான் நம்ம வீட்டு தம்பி நரேந்திரன். பழனி சுற்றி கட்டியதன் பக்கம் திரும்பி பார்த்தாள். அப்பாவை போலவே ஓங்கி உயரமாக வாட்டு சாட்டமாக இருந்தான். முகத்தில் கர்வமும் கண்களில் கடுமையும் நடையில் மிடுக்குமாக வந்து கொண்டிருந்த அந்த வாலிபனை கண்டு அவள் நடுங்கி போனாள். பார்த்தாலே வெறுப்பையும் முழும் அந்த கண்கள் அவளை மிகவும் பயமுறுத்தின. இவனை அவள் எப்படி சமாளிக்கப் போகிறாள்? அத்தியாயம் 2. காரின் முன்பக்கத்தில் போக்குவரத்தை காட்ட அமைக்கப்பட்டிருந்த சிறு கண்ணாடியில் நரேந்திரனின் கண்கள் நெருப்பாக எரிவதை பார்த்துவிட்டாள் வீணா. சற்றென்று தன் பார்வையை சாலையின் இடப்பக்கம் திருப்பிக் கொண்டாள். வழிநெடுகிலும் அவளிடம் ஏதும் கேட்கவில்லை. அம்மா வந்திருக்காங்க என்று பழனி அறிமுகம் செய்து வைத்த போது தலையை ஆட்டியதுடன் சரி. அதற்கு பின்னர் மௌனமாக அசட்டையாக தலையை நிமிர்த்தி கொண்டு யாரிடமும் பேச பிரியப்படாது உட்கார்ந்து இருந்தான். வீட்டை அடைந்ததும் பரபரப்புடன் வண்டியில் இருந்து இறங்கினான். பெட்டியை தூக்க எதிரே ஓடி வந்த வேலையாளிடம் அப்பா இப்போது எப்படி இருக்கார் என்று கேட்டான். கை கால் அசைக்க முடியாமல் பேச முடியாமல் என்று மேலே ஏதோ சொல்ல ஆரம்பித்த வேலையால் பின்னால் படியேறி வந்து கொண்டிருந்த வீணாவை கண்டு வார்த்தைகளை அடக்கி கொண்டான். நீங்கள் வரப்போகிறதை பற்றி நர்ஸம்மா டாக்டருக்கு ஃபோன் செய்தாங்க. அவர் கூட 5 நிமிடத்துக்கு முன்னால் வந்து விட்டார். வேகமாக படிகளை தாண்டி மாடி பக்கம் விரைந்தான் நரேந்திரன். பழனி மூச்சிறைக்க வீணாவின் அருகில் ஓடி வந்து கிசுகிசுத்தான். இப்போ நீங்கள் உங்கள் அறையிலே போய் உட்கார்ந்திருப்பது நல்லது. டாக்டர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டு சின்ன ஐயா உங்களை பார்க்க வருவார் என்றான். விமான நிலையத்திற்கு போய் வருவதற்குள் அவள் பயத்தில் மிகவும் களைத்து விட்டிருந்தாள். தனது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். முதலில் முகத்தை குளிர்ந்த நீரில் மறுபடியும் நன்றாக கழுவி துடைத்து கொண்டாள். காற்றில் பறந்து அலங்கி போயிருந்த கூந்தலை மறுபடியும் வாரி முடித்து கொண்டாள். நெற்றி மீது சிறியதாக குங்குமப்பட்டு வைத்து கொண்டு கண்ணாடியை பார்க்க பிடிக்காதவளாக அறைக்குள் அமைதியின்றி குறுக்கும் நெடுக்குமாக நடக்க தொடங்கினாள். நரேந்திரன் வந்து அவளிடம் என்ன பேசப் போகிறான்?
தன் தந்தைக்கு இப்படி ஆபத்தான நிலையில் நோய் வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். நடந்ததையெல்லாம் அவள் விவரமாக மகன் என்ற உறவுடன் வந்து நிற்கப் போகும் இளைஞனிடம் இப்படி சொல்வாள். அவளை திருமணம் செய்து கொண்டு விடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தபோதே கருணாகரன் அவளை தனது அலுவலக வேலையை விட்டு வீட்டில் தங்கியிருக்க உத்தரவிட்டார். இது அவள் விரும்பி ஏற்றுக்கொண்ட திருமணம் அல்ல, சித்தியின் வற்புறுத்தலால் நடந்தது. இத்தனை பெரிய மனிதன் நம் வீட்டை தேடி வந்து கெஞ்சி கேட்கிறார். நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிறியே, கனவில் கூட இது மாதிரி ஒரு இடம் உனக்கு கிடைக்காது. உங்கள் அப்பன் என்னையும் என் 2 குழந்தைகளையும் தெருவில் நிறுத்திவிட்டு மண்டையை போட்டுவிட்டார். நீ சம்பாதிச்சு போடுற காசில் என்றைக்கு அதுகள் தலை எடுக்க முடியும்? அவர் நமது குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். நீ ஒத்துக்கலைன்னா நானும் குழந்தைகளும் நாளைக்கே மூட்டைப்பூச்சி மருந்தை தின்னுட்டு செத்து ஒழிகிறோம். பிறகு உன் இஷ்டப்படி ஆடு. சித்தி அலைமேலு செய்த ஆர்ப்பாட்டம். தினமும் அவர் காரில் வந்து வீட்டு சிறு கூடத்தில் ஒடிந்த நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவர் கெஞ்சி குழைந்தது காதலிப்பதாக அவளிடம் நெருங்கி பழகிய முரளி திடீரென்று பாராமுகமானது எல்லாம் அவளை ஒரு மாதிரியாக அதிர்ச்சிக்குள் ஆழ்த்திவிட்டிருந்தன. வேறு வழியே இருக்கவில்லை. சரி என்று தலையை ஆட்டிவிட்டிருந்தாள். 2 மாத காலம் அந்த திருமணத்தை அவர் இரகசியமாகவே வைத்திருந்தார். சித்தி அலமேலு மிகவும் கெட்டிக்காரி, பிடிவாதக்காரி. பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டுமுன் எங்களுக்கும் அவளுக்கும் பிற்கால வாழ்க்கைக்கு வழி செய்தாக வேண்டும் என்று அழுத்தமாக அவரை வற்புறுத்தியிருந்தாள். அந்த திருமணத்தை நடத்தமுன் கணிசமான ஒரு தொகையை செலவுக்கு என்று அவரிடம் அலமேலு வாங்கி கொண்டிருந்தாள். ஒரு வழியில் தன் சக்களத்தை பெற்ற மகளை அவருக்கு திருமணம் என்ற சாக்கில் விற்றிருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். பெற்ற குழந்தைக்கும் தமது நிர்வாகத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் தெரிவிக்காது ஒரு சில நண்பர்களுடன் அவளது குடும்பத்துடன் திருமணம் அவசரமாக திருத்தணியில் நடந்தேறியது. அன்று பகலே கோவில் அலுவலகத்திலே அதை பதிவும் செய்து கொண்டார். பின்னர் வீடு திரும்பி வந்த நண்பர்களுக்கு விருந்து கொடுத்துவிட்டு கம்பெனி காரியங்களை அவசரமாக கவனிக்கும் நிமித்தம் அவர் தமது வீட்டுக்கு சென்றார். அவளை மறுநாள் காலையில் தமது காரில் பெங்களூருக்கு அழைத்து செல்வதாக சொல்லி பிறந்த வீட்டில் விட்டிருந்தார். மறுநாள் காலையில் அவளை தேன் நிலவுக்கு அழைத்து செல்ல வந்து இருந்தார். அப்பொழுதுதான் அவரது அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் அந்த திருமண செய்தி தெரிந்துவிட்டிருந்தது. அவள் வண்டிக்குள் ஏறிய போது தெருவே வேடிக்கை பார்த்தது. அலமேலு பெருமையுடன் வாசலுக்கு வந்து எல்லோரும் பார்க்கும்படி அவள் தலையில் ஒரு கட்டு மல்லிகை பூச்சரத்தை சூட்டி வழி அனுப்பி வைத்தாள். பெங்களூரில் ஓட்டல் அறையில் எடுத்து கதவை தாளிட்டு கொண்டு அவளை கடுமையாக பார்த்தார் கருணாகரன். அதுவரை அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முதலில் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். அந்த பயல் முரளியோட காதல் விவகாரத்தில் நீ எவ்வளவு தூரம் இறங்கிவிட்டிருக்க? அதிர்ந்து போனால் அவள். உண்மையில் அவர்கள் இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்து சில மாதங்கள் தான் ஆக்கியிருந்தன. கடற்கரை மணல் மீது அமர்ந்து பேச்சளவில் உருவாக்கிய காதல் அது. அவள் வேலை பார்த்த அதே நிறுவனத்தில் முரளி கணக்கு வழக்கு பகுதியின் தலைவனாக இருக்க நேர்ந்ததும் அவனிடம் அடிக்கடி ஃபைல்களுடன் அவள் செல்ல நேர்ந்ததும் எதிர்பாராத சம்பவங்கள். அந்த முகாந்தரத்தில் தொடங்கிய காதலை அலமேலுவுக்கு தெரியாது. தன் உள்ளத்திலே அடக்கி வைத்திருந்தாள். முரளி அவளை உயிருக்கு மேலாக காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் வாக்கு அளித்திருந்தான். அப்பொழுதும் கூட அவள் எல்லைக்கோட்டை விட்டு மீறவில்லை. அந்த சங்கதி இவருக்கு எப்படி தெரிந்தது? அவனோடு ஊர் சுத்த முடிந்தவுனால் நான் சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்டப்போ கல்யாணமான பிறகு தானே ரொம்ப பத்தினி போல நடிச்சியே. அவள் திகைப்புடன் மௌனமாக அவரை பார்த்தாள். நான் விரும்பினால் ஏற்பாடுபட்டாவது அந்த பெண்ணை அடைந்து விடுகிற வழக்கமுடையவன். உன்னை கண்டு எனக்கு அப்படி ஒரு வெறி வந்து விட்டது. திருமணம் மூலமாக உன்னை என்னுடையவளாக்கிக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். வேலைக்காரியா கூட இருக்க உனக்கு தகுதி இல்லை என்பது எனக்கு தெரியும். உன்னை கல்யாணம் செய்துக்க அந்த பயல் முரளி இடைஞ்சலாக இருப்பான்னு எண்ணித்தான் அவனுக்கு என் நிறுவனத்தின் பம்பாய் அலுவலகத்திற்கு வேலை மாற்றல் செய்து சம்பள உயர்வு எல்லாம் தந்தேன். முரளி பண உதவி என்றதும் காதலை உதறிவிட்டானே. உள்ளூர அவள் இழிந்து போனாள். அவன் என்னிடம் உன் காதல் விவகாரத்தை ஒப்புக்கொண்டான். கல்யாணத்திற்கு முன் உன் பேரில் 3 லட்சம்
பணம் வாங்கி வங்கியில் கட்டி வைக்கணும், இத்தனை நகைகள் போடணும், இப்போ நான் வசிக்கிற பங்களாவை உன் பேரில் எழுதி வைக்கணும், உனக்குன்னு தனியாக ஒரு கார் வாங்கி தந்துடணும்னு உன் அம்மா போட்ட நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் தலையாட்டி விரைவாக செய்து முடித்தேன். ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். அவரை அவள் வியப்புடன் பார்த்தாள். நெஞ்சு படபடவென்று திகிலில் துடித்தது. இந்த தேன் நிலவு முடிந்ததும் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு திரும்பியதும் முதல் வேலையாக உயிலே நான் மாற்றி எழுதிவிடப் போகிறேன். அந்த பங்களா, கார் எல்லாம் இப்போது சில நாள் உன்னோடு இருக்கும். நான் அனுபவிக்க போகிறதுக்காக. எனக்கு பின் என் சொத்துக்களில் பாதி உனக்குன்னு எழுதி வச்ச உயிலை கிழித்து போட 5 நிமிடம் ஆகாது. ஏற்கனவே வேறு ஒரு உயில் தயார் பண்ண என் குடும்ப வக்கீலிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கேன். அந்த உயிலின்படி மனைவின்னு என் வீட்டில் தங்கியிருக்க போகும் உனக்கு என் காலத்திற்கு பிறகு மாதம் 200 ரூபாய் உதவி நிதி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். போதுமா? வக்கிரமாக உக்கிரமாக வில்லன் போல் சிரித்தார். திகைப்பில் பேச முடியாது நடுங்கி போய் அவள் பின்னால் காலடி எடுத்து வைத்து அறையை விட்டு ஓட முயன்றாள். எங்கே போற? கழுத்தில் நான் கட்டிய தாலிக்கு உன்னை அடைய உரிமை இருக்கு. பேசாமல் இப்படி வந்து படுக்கை மேலே உட்காரு. இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன். இதுவரை நான் தொடர்பு வச்சு கொண்டிருந்த பெண்கள் எல்லோரையும் விட நீ ரொம்ப அழகி. அந்த மோக வெறித்தான் என்னை இப்படி ஒரு பைத்தியக்காரனாக்கி விட்டது. என் மகன் சங்கதியை தெரிந்து கொண்டதும் கோபத்தில் குதிப்பான். என் மோகம் அடங்கிய பின்னர் உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? மெல்ல அவள் பின்னால் 2 அடி வைக்க பசி வெறியில் பாயும் மிருகம் போல அவர் முன்னேற உன்னை நான் பின்னர் என் நண்பர்களுடன் பகிர்ந்து அனுபவிக்கப் போகிறேன். பத்தினி பெண்ணே என்று அவர் அருகில் வந்தபோது கிரீச்சிட்டு அலறியபடி அவள் ஒதுங்கி கொண்டாள். இங்கே ஓடுற என்று அவர் கையை நீட்டியபடி வந்தபோது நான் மாட்டேன், நான் நேரே போலீஸுக்கு போய் உங்களை பற்றி என்று அவள் திக்கினாள், விம்மினாள். எதிர்த்து பேசுகிற உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? முதலில் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், வாங்கிக்கோ. உதை கொடுத்தால்தான் நீ அடங்கி விடுவ. இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து கொண்டு ஓங்கியபடி அவர் அவளை அணுகிய போது அவள் அம்மா அம்மா என்று அலறினாள். ஆனால் கண்களில் கோபம் திரிக்க அவர் கையை நீட்டி அவள் கூந்தலை பற்ற முயன்ற போது வாய் கோணிக்கொண்டு நெஞ்சை பிடித்தபடி தடால் என்று தரையில் மரமாக சாய்ந்து போனார். அதற்கு பின் அவரை வண்டியில் போட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பியதே வேறு ஒரு கதை. இதையெல்லாம் அவர் மகனிடம் அவள் எப்படி சொல்வாள்?